அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பட்டர்ஃபிளை பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மழை வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்தது. ஏற்காடு மலையில் அதிக மழை பெய்த காரணத்தினால் அந்த ஏற்காட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நம்முடைய சேலம் மாநகரத்தில் திருமணி முத்தாறு ஆற்றின் வழியாக இன்றைக்கு அந்த வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கின்றது. வெள்ள நீர் அதிகமாக வந்த காரணத்தினால் திருமணி முத்தாறு பகுதியில் இருக்கின்ற கரையோர பகுதியில் இருக்கின்ற அந்த வீடுகளில் பல இடங்களில் தண்ணீர் பூந்திருக்கின்றன. இப்பொழுது தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாகத்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுகின்றது. கொல்லாம்பட்டி பகுதி உள்ள சீரங்கன் தெருவில் மழை நீர் தேங்கி பாய்ச்சிருக்குது. மீனாட்சிபுரம் சூரமணம் பகுதியில் உள்ள சிவதாபுரம் 22வது வார்டு பார்த்தீங்கன்னா அங்கே 22வது வார்டில் 22, 24வது வார்டில் தண்ணி தேங்கி இருக்குது. குறிப்பாக 22வது வார்டில் அந்த இளம்பலிக்கு போகிற சாலைகள்லாம் தண்ணீர் சூழ்ந்து வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதே போல் இன்றைய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நாம் நிற்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் திருமணி முத்தாரனுடைய அந்த தண்ணி அதிக அளவில் வருகின்ற காரணத்தினால அங்கே இருக்கின்ற பாலத்தை மேல் மேவி தண்ணீர் இந்த சாலையை குறுக்கிட்டு வாகனம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அதோடு சேலத்தில் திருமணி முத்தாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக பட்டர்ஃபிளை பாலம் அருகே தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் சென்னை சேலம் அதேபோல பெங்களூரு சேலம் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொண்டலாம்பட்டி வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.